Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.5ல first sum பார்ப்போம். Check whether the following sequences are in AP. AP means arithmetic progression. அதில் first subdivision பார்க்கலாம். இது வந்து இந்த series வந்து APல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம சீரீஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னா term 1, term 2, term 3 etc. அப்படி சொல்லுவோம் arithmetic progressionல. இதில் வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது, ஏபியா இல்லை என்னன்ட்டு நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுனா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், இந்த ரெண்டோட ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ஏபியில் இருக்கிறதாக அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு T2 மைனஸ் T1 ஃபைன் பண்ணலாம். காமன் டிஃப்ரென்ஸ் T2 இஸ் A மைனஸ் 5 மைனஸ் T1 இஸ் A மைனஸ் 3. மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகுது. மைனஸ் 5 ப்ளஸ் 3 மட்டும் இருக்குது. ஸோ மைனஸ் 2 கிடைக்குது. இது T2 மைனஸ் T1க்கு நமக்கு மைனஸ் 2 கிடைக்குது. இதுவே தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் ஃபைன் பண்ணலாம். T3 வந்து எவ்வளோ, A மைனஸ் 7, T2ங்கிறது A மைனஸ் 5, A மைனஸ் 7 மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு A மைனஸ் A மைனஸ் இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 5, ஏ கேன்சல் ஆயிரும். மைனஸ் 7 ப்ளஸ் 5 இஸ் மைனஸ் 2. ஸோ இதனோட ஆன்சரும் 2 தான் கிடையாது. அப்போ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். therefore common differences are equal. So given sequence are in AP. Second subdivision 1/2, 1/3, 1/4, 1/5 etc. இதுக்கும் அதே மாதிரி தான். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவலான்னு பார்க்கணும். தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் இந்த ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஸோ D ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. T2ங்கிறது என்னது, 1/3 1/2. ஸோ இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். 3 2s are 6. இங்கே எவ்வளோ வரும், இங்கே 2, இப்போ இங்கேயே 2 தான் வரும். 2 மைனஸ் இங்கே 3 வரும். ஸோ 3 1 3 is 3. ஸோ மைனஸ் 1/6ன்னு வருது. T3 மைனஸ் T2 ஃபைன் பண்ணலாம். T3ங்கிறது 1/4 மைனஸ் T2ங்கிறது 1/3. கெல்சியம் எடுக்கும்போது 12ன்னு வருது. ஸோ 4 3s are 12, மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3 மைனஸ் இங்கே 4 வரும், இங்கே 4. ஸோ மைனஸ் 1/12 வருது. இப்போ இது ரெண்டும் சேமாக இல்லை, இது ரெண்டுமே காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வரல. ஸோ therefore common differences are not equal. So given sequence does not form an AP. Next one, third subdivision 9, 13, 17, 21, 25 etc. இதில் அதே மாதிரி ஃபைன் பண்ணலாம். D ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஃபைன் பண்ணலாம். T2ங்கிறது 13, T1ங்கிறது 9. 13 மைனஸ் 9 இஸ் 4. T3 மைனஸ் T2. T3ங்கிறது தேர்ட் டேர்ம் 17, 13, 4. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். இந்த ரெண்டு மட்டும் இல்லை, நம்ம அடுத்தடுத்து எத்தனை டேர்ம் பண்ணாலும் ஈக்குவலாக தான் வரும். 21 மைனஸ் 17 is 4, 25 மைனஸ் 21 is 4. இது மாதிரி வந்ததுன்னா அது ஏபியை ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ therefore common differences are equal. So given sequence
form an AP. Fourth subdivision minus 1 by 3, 0, 1 by 3, 2 by 3, etc. இதுலேயும் அப்படின்னா d equal to t2 minus t1 ஃபைன் பண்ணலாம். t2ங்கிறது 0, t1ங்கிறது minus 1 by 3. ஸோ 0, ஸோ minus to minus plus ஆயிடும், plus 1 by 3 வரும். நெக்ஸ்ட்டு t3 minus t2, 1 by 3 minus 0. ஸோ 1 by 3 தான் ஆன்சர் வரும். ஸோ சேம் ஆன்சராக இப்போ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல்னு எழுதிக்கோங்க. So given sequence form an AP, arithmetic progression. Last one, fifth subdivision 1, minus 1, 1, minus 1, 1, minus 1, etc. So இதுக்கு ஃபைன் பண்ணலாம். t2 minus t1, t2ங்கிறது என்னது minus 1, t1ங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் 1. So minus 1 is minus 2. d equal to t3 minus t2, t3ங்கிறது என்னது third term 1 minus t2ங்கிறது minus 1. So 1 minus 2 minus plus. So 1 plus 1 is 2. So இங்கே நம்மளுக்கு minus 2 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு. So therefore common differences are not equal. Given sequence does not form an AP. இது AP நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா common differences not equal.